கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்க நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த எபேசிய நிருபத்தை ஆண்டவரே நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள உங்களுடைய சமூகத்துல வந்து கூடியிருக்கிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு அதை போதித்து தாரும். அதை விட்டு ஆண்டவரே, அதிலே நாங்கள் வேதத்துல ஆண்டவரே ஞானம் அடைய, தேர்ச்சி அடைய, சுவாமி எங்களை தற்காத்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதியும் சுவாமி. அதை நாங்கள் உண்டு பலனடைய தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை நாங்கள் புசித்து சுவாமி அப்பா, எப்படி எளியா பலன் கொண்டாரோ அது போல உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கடைசி காலத்துல ஜீவிக்கும் போது அதிலே நாங்கள் பலன் கொண்டு உமக்கென்று வாழ ஜெயம் எடுக்க தேவன் கிருபை செய்யும். இன்றைக்கு வராத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வரும் நாட்களிலே அவர்களை கொண்டு வரோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கேட்டு ஆழமாய் அந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக நாங்கள் கனி கொடுக்கவும், இந்த ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கவும், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், எங்கள் வாழ்நாளில எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் எடுக்க வெற்றி சேர்க்க தேவன் கிருபை பாராட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலேயே நாங்கள் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடந்த நாட்களாக இந்த எபேசிய நிருபம் அதை குறித்து நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்ம முன்னுரை பார்த்தோம். அந்த முன்னுரையில எபேசிய மக்கள் எப்படி சந்திக்கப்பட்டாங்க, எப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டனால மாய வித்தைக்காரர்கள்லாம் எப்படி மனம் மாறினாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு அப்போஸ்தலன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், அவரை யார் கொண்டு வந்தார்? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனும் அவரை வெளிப்படுத்தினார், கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆமென். அப்ப பிதாவாகிய தேவன் அவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறாங்க. அங்க இந்த அழைப்பை, அப்போஸ்தல அழைப்பை பெற்ற இந்த பவுலடியா சபைக்கு அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு அஸ்திபாரமா இருக்கிறார். ஆமென். அப்ப ஒவ்வொரு விசுவாச மக்களும் பரிசுத்தவான்களும் நம்ம எப்படி இருக்கணும்னா சபைக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்ப சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் திருஷ்டாந்தமாக சுற்றி திரிந்து சீஷர்களை அவர் பலப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி பலப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்துல. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது மோட்சம் அல்ல அப்படின்னு சொன்னதோட நம்ம நிப்பாட்டணும். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது மோட்சம் அல்ல, பரலோகம் அல்ல அப்படின்னா அப்ப என்னது அப்படின்னா, ஆண்டவர் எதை குறிச்சு 40 நாள் அவங்க சீஷர்கள்ட்ட பேசினார் உயிரோட எந்திரிச்சு அப்படின்னா, அவர் 40 நாள் உயிரோட எந்திரிச்சு பேசினது தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசினாரு. ஆனா அந்த தேவனுடைய ராஜ்யம் பூமியில உள்ளதை குறிச்சு பேசினாரு. அல்லேலூயா. அப்ப பூமியில இருக்கிற பரிசுத்தவான்கள், பூமியில இருக்கிற விசுவாசிகள், நம்ம எல்லாரும் ஒரு முழுமை அடைந்து, இந்த பூமியில வாழ்ற நாம ஒரு முழுமை அடைந்து பின்பதாக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணையும் போது, அந்த நித்தியத்துல இணையும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் முழுமைப்படும். அல்லேலூயா. சொல்றது புரியுது தானே? அப்ப தேவனுடைய ராஜ்யம் எடுத்த உடனே பரலோகம் அல்ல, இந்த பூலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் நமக்கு ஸ்தாபிக்கிறார். எப்படின்னு சொன்னா, நம் ஜபம் சொல்றோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. அப்ப அவருடைய ராஜ்யம் இங்க முதல்ல வரணும். அப்ப இங்க நமக்குள்ள அந்த ராஜ்யம் வெளிப்படும் போதுதான் அப்ப 2வது கிறிஸ்து ரகசிய வருகையோ பகிரங்க வருகையோ வரும்போது விசுவாச மக்களை கூட்டி நித்தியத்துல சேர்க்கும் போது அது முழுமையான தேவனுடைய ராஜ்யமாக மாறும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அதை குறிச்சுதான் அவர் பேசினார். சரி, அடுத்து அந்த 1வது வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. எபேசியர் 1:1 2ஆம் பகுதி 2nd லைன்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சபை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படிதானே இருக்கு. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறோம். ஆமென். இதை நம்ம மறக்கவே கூடாது.
விசுவாசிகளுக்கும் அபிசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள். அதனாலதான் சபையை குறித்து சொல்லும் போது சபை தேவனுடைய பண்ணை, சபை என்பது தேவனுடைய மாளிகை. சபை அப்படின்றது கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துல பங்கடைய. அப்ப பரிசுத்தவான்களின் கூட்டம் மேல பரலோகத்தின் காட்சியை பார்க்கும்போது மூப்பர்கள் இருக்கிறாங்க, 4 ஜீவன்கள் இருக்குது, அங்க ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் அங்க இருக்கிறாரு, அவங்களுக்கு முன்னால கண்ணாடி கடல் இருக்கு, ஏராளமான மக்கள், ஏராளமான ஜனங்கள் அவர் புகழ்ந்து, பாசைக்காரர்கள், ஜாதிக்காரர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்படி நின்று அவங்க எல்லாம் ஆண்டவரை எப்போதும் துதிக்கிறாங்க, சேராபிங்கள் கேராபிங்களும் துதிக்கிறாங்க. அப்ப அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு பங்கடைவதற்கு தேவன் இந்த சபையை தெரிந்திருக்கிறார். இல்லைங்களா? அதுக்குதான் அந்த பரிசுத்த ஆவினால் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அப்ப இந்த விசுவாசிகள், இந்த பரிசுத்தவான்கள்னா யாரு? ஆங்கில வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களை உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற உண்மை உள்ளவர்கள். அப்ப சபை யாரு அப்படின்னு சொன்னா, சபை மக்கள் உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் தான் இந்த சபை. இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் உண்மையானவர்கள், உண்மை உள்ளவர்கள். இந்த சபை என்று சொல்லும் போது, இந்த சபையில நல்ல கவனிங்க. இப்ப என்னுடைய உடம்புல கை இங்க இருக்கு, கால் இங்க இருக்கு, வயிறு இங்க இருக்கு. அப்ப இதெல்லாம் தனித்தனியா இருந்தாலும் என்னுடைய கை, காலு, வயிறு, என்னுடைய சரீரம் எல்லாம், என்னுடைய அவயவங்கள் எல்லாம் சேர்ந்தா அது என்னது? சரீரம். அப்ப இந்த சரீரத்துல தலை ஒண்ணு இருக்கு. ஆமென். அப்ப அது மாதிரி இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே சபைதான். ஆனா ஒவ்வொருவரும் சபையின் அங்கத்தினர். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு அங்கத்தினரும் நீங்க ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிற நாம கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நாம இணைக்கப்பட்டிருக்கோம். வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் நம்ம உரியவர்களாய் இருக்கிறோம். யாருடைய மாமிசம், யாருடைய எலும்பு? இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்புக்கும் சபையானது உரியவர்களாய் இருக்கிறது. அவருக்கு ஆண்டவருக்கு உரிய மக்கள் தான் இந்த சபை. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் நீங்க ஒவ்வொரு அவயவங்களாக ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப ஆண்டவருடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவங்க தான் நாம எல்லாரும். அல்லேலூயா. அப்ப எலும்பு அப்படின்றது கிறிஸ்துவினுடைய உபதேசம். ஆண்டவருடைய உபதேசம் எலும்பு. மாமிசம் அப்படின்றது கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற கிருபை. அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்கள். அப்ப மாம்சம்னா கிருபை, எலும்பு அப்படின்னா உபதேசம். அப்ப அவருடைய உபதேசத்தை நம்ம அங்கீகரிக்கும் போதுதான் அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில அதிகமா பெருகுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவினுடைய கிருபை நம்ம மேல அதிகமா பெருகும். நம்ம நிறைய தடவை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறதுனால கிறிஸ்துவின் கிருபை வந்துருமா அப்படின்னா, ஒண்ணு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில இன்னும் கிருபை பெருகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சார். என்னத்தை படைச்சாரு? மிருகங்களை படைச்சார், யானையை படைச்சார், குதிரையை படைச்சார், புலி, சிங்கம். ஆனா இதெல்லாம் எப்படி படைச்சா? வார்த்தையினால படைச்சா. ஆனா ஆதாம எப்படி படைச்சா? மண்ணுனால படைச்சா. அப்ப மண்ணுனால படைச்ச ஆதாமுக்கு விலங்குகளை கொண்டாந்து திருமணம் பண்ணி வச்சாரா? இல்ல பறவைகளை படைச்சாரு. பறவைகள் அழகா குயில் கூவுது, அழகா மயில் நடனம் ஆடுது. நல்லா ஆடுற ஒரு மயில கொண்டாந்து ஒரு மனுஷனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்களா?
இல்ல, யானை நல்லா பயங்கரமா கிளியுது, பெருசா இருக்கு காட்டுல. அந்த யானையை கொண்டாந்து வச்சாங்களா? இல்ல. அப்ப மனுஷனுக்கு மனுஷி வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஆதாமுடைய எலும்புல இருந்துதான் யார படைச்சார்? மனுஷிய கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப மனுஷிய மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் மனிதன்ல இருந்துதான் எடுத்தார். ஆமென். அப்ப வாசிக்கலாம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். அப்ப ஆதாமுக்கு நித்திரை வர வச்சு ஆதாமுடைய ரேப்பு அந்த எலும்புல இருந்துதான் ஏவாள ஆண்டவர் படைத்தார். அப்ப சபையாகிய நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாட்டினா நாம அவருடைய எலும்புக்கு உரியவர்களாய் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு நாம உரியவர்களா இல்லைன்னா அவர் நம்முடைய மனவாளனாக முடியாது. ஆமே. அல்லேலூயா. எப்படி ஏவாளுக்கு ஆண்டவர் ஆதாம் மூலமா உண்டு பண்ணாரோ அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய எலும்புக்கும் அவருடைய சதைக்கும் நாம் உரியவர்களாய் மாறுகிறோம். புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப அந்த உண்மைத்தன்மை சபையில இருக்கணும். எந்த உண்மைத்தன்மை? இயேசுவுக்கு உரியவள் நானே, இயேசுக்கு உரியவன் நானே. ஆமென். ஏன்னா எப்படி ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாள அவருடைய விலாயிலம்ல இருந்து எடுத்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு நான் அவருடைய மனவாட்டியா இருக்கிறேன். ஆமென். அவருக்கு சொந்தக்காரரா நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த காரியத்துல நாம எப்படி இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா? பவுல் சொல்றார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. எப்படி அழகா வஞ்சித்துச்சு இல்லையா? எவ்வளவு அழகா ஏமாத்துச்சு. ஆனா இந்த சர்ப்பத்தை குறிச்சு போட்டது நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாத்தீங்களா? அந்த 3வது வசனத்துல வாசிக்கிறோம், சர்ப்பமானது ஆண்டவர் படைச்ச எல்லா மிருகங்களிலும் மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ரொம்ப தந்திரம், அது ரொம்ப வஞ்சிக்கும் நம்மள. அதனாலதான் பவுலடியார் சொல்றாரு, உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றுகிற உண்மையிலிருந்து விலக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணும். ஒரு விசுவாசி யாரு? பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா உண்மை உள்ளவர்கள். அதனாலதான் பவுலடியா கடைசி காலத்துல அவரு அந்த கொரிந்திய சபைக்கு எழுதும் போது வேற ஒண்ணும் குறிச்சு யோசிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி சர்ப்பமானது ஏவாள வஞ்சிச்சோ ஏமாத்துச்சோ அது போல உங்க மனமும் வஞ்சிக்கப்படுமோ கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து. அதுதான் ரொம்ப ஹைலைட். ஏன்னா ஆண்டவர் அந்த ஆதாமியும் ஏவாளையும் படைக்கும் போது அவர் என்ன சொல்லி படைத்தா, நமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் அவங்கள உண்டாக்குவோம் சொன்னார். ஆமே. அல்லேலூயா. நம்மளை எப்படி படைக்கணும்னு நினைச்சாரு? அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல படைக்கணும். ஒருவேளை பிதா அவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை பழைய பாட்டு காலத்துல. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தருமே பார்க்க முடியாது. அதனாலதான் மோசே கூட பயந்தார். ஐயோ, ஆண்டவரை பார்த்து ஒருவரும் உயிரோட இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துருக்காங்க. கிதியோன் பார்த்துருக்கீங்கன்னா அவரும் பயந்துருக்கிறாரு. சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாரு, சாப்பாடு காணாம போயிருது. ஆண்டவர் தூதன் எடுத்துட்டு போயிட்ட உடனே பயப்படுறாரு. ஆண்டவரை பார்த்து யாரும் இருக்க முடியாது. மோசே அவரும் பயப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒரு கண்மலை இருக்கு, உன்னைய அங்க நீ நில்லு, நான் என்னை காமிப்பேன் அப்படி சொன்னியும் கூட முகத்தை காமிக்கல, முதுக மட்டும்தான் ஆண்டவர் காமிச்சாரு. அவ்வளவு ஒரு மகிமை. ஏன்னா கர்த்தரை யாருமே பார்க்க முடியாது. ஆனா அப்படி பார்க்க முடியாத ஒரு தெய்வத்தை
அவரும் நம்மளமாதான் இருப்பார் அப்படின்றத யாரு காமிச்சான்னா புதிய ஏற்பாட்டுல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவரை காமிச்சார். நம்ம அதை எங்க பாக்குறோம்னா யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ போலதான் பிதாவும் இருந்திருக்க வேண்டும். ஆமே. அப்ப அந்த பிதாவை போலவும் குமாரனை போலவும் பரிசுத்த ஆவியானவர் போலவும் தான் ஆண்டவராகிய தேவன் நம்மள அவரு சாயல்ல அவரு ரூபத்துல படைச்சார். ஆனா இந்த பிசாசு வந்து என்ன சொல்லுச்சு, நீங்க தேவனை போல ஆகணும், நீங்க தேவனை போல ஆகணும்னா நீங்க விளக்கப்பட்ட கனிய புசித்தா தேவனை போல ஆவீங்க அப்படின்னு ஒரு ஏமாற்றம், ஒரு வஞ்சகமா பேசிடுச்சு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருச்சு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்ககிட்ட யாராவது வந்து ஆண்டவரை பத்தியோ சபையை பத்தியோ உங்க நண்பர்களை பத்தியோ யாராவது உங்கள்ட்ட தப்பா பேசுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அதை கேட்கவே கூடாது. உங்களை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா நீங்க சொல்லணும், அவங்க இருக்கும்போது வந்து அவங்கள பத்தி பேசு. ஆமே. அல்லேலூயா. அப்ப அவங்க வந்து பேச மாட்டாங்க. இப்ப வந்து ஃபேமிலியில கூட ஒரு கணவனை வந்து மனைவியை வந்து தப்பா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா மனைவி ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடக்கூடாது, அதை ஏத்துக்க கூடாது. மனைவி இருக்கும்போது சொல்லுங்க. ஆமே. மனைவிட்ட வந்து ஹஸ்பண்டை பத்தி சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் இருக்கும்போது வந்து பேசுங்க, என்கிட்ட என் ஹஸ்பண்டை பத்தி பேசுறேன். இப்படி நம்ம வந்து பிசாச ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சோதனையில இருந்து தப்பிக்கலாம். ஆமே. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீழ்ந்து போயிட்டாங்க. இந்த பெண் ஆனவள் வீழ்ந்து போயிட்டான். ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுச்சு, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் தேவர்களை போல ஆவீங்கன்னு. உடனே இந்த பெண் என்ன பண்ணிட்டா, அந்த பழத்தை சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்த போதுதான் அவர்களுடைய மகிமை இழந்து போனது. அவர்கள் நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். அப்ப அவங்கள்ட்ட ஆசீர்வாதங்கள் வெளியே போயிடுச்சு. அதனாலதான் பவுல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். நீங்க உண்மையில இருந்து விழுந்துடாதீங்க. ஏன்னா நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, வேற ஒரு சத்தியம் இல்லை அப்படின்னு கலாத்தியர்லயே பவுல் சொல்றார். ஆமே. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளுடைய பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொண்ட அந்த ஐக்கியத்தை நாம காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆமே. பெற்றுக்கொள்கிறது எளிது. அல்லேலூயா. ஒரு பொருளையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ நம்ம பெற்றுக்கொள்றது எளிது. ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனா பெற்றுக்கொண்ட பிறகு அதை காத்துக்கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை. ஆக அந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ப எபேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனம், உம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சபைக்கு பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதுறார். கடிதத்தை எழுதும் போது அவர் சொல்றார், பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே ஒரு முறை நம்மளுடைய திருச்சபையில செய்தியின் வேலையில உங்களுக்கு பேசியிருக்கேன். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனாலும் நம்ம அதை எழுதி வச்சுக்கலாம். கிருபை, பழைய ஏற்பாட்டுல கிருபையை பத்தி நிறைய இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பரிசுத்தவான்களை பல இடங்கள்ல கிருபையை பத்தி அநேகர் பேசியிருக்கிறாங்க. ஆனா பேசினாங்களே ஒழிய பழைய ஏற்பாட்டுல அந்த கிருபைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனுபவிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஞான திருஷ்டிக்காரங்க இருக்கிறாங்க, அநேக ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்டாங்க. லேவியர்கள், ஆசாரியர்கள், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து கூட கிருபைய அனுபவிக்கல. கேக்குறீங்களா? அப்ப கிருபைய அனுபவிக்கல, ஆனா கிருபைய பத்தி பேசினாங்க. சங்கீதம் புஸ்தகம் 63வது அதிகாரம் 3வது வசனம், ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. சங்கீதம் 118:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோனா தீர்க்கதரிசி சொல்றார். யோனா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிருபையை பத்தி சங்கீதக்காரர் மற்றும் உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கிருபையை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இந்த கிருபையினுடைய
காரியத்தை அவங்க அனுபவிக்க. கிருபை அப்படின்னா அவங்க காலத்துல அது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா mercy, இரக்கம். கிருபை என்பது பழைய ஏற்பாட்டுல இரக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டியில அங்க எழுதியிருக்கிற இடத்துல எல்லாமே mercy seat. அந்த கிருபையை பத்தி அவங்க அனுபவிக்கவே இல்லை. கிருபையை யார் அனுபவிச்சாங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நீங்களும் நானும் தான் கிருபையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு வாசித்தா நீங்க யோவான் எழுதுற நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். இப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாத்தீங்களா? அப்ப கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டாயின. அதைத்தான் சொல்றாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த கிருபையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு பிதாவானவர் அனுப்பின பிறகு அந்த கிருபையை நாம தான் அனுபவிக்கிறோம். ஆமென். ஆனா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த கிருபைய அனுபவிக்கவில்லை. அல்லேலூயா. இன்னும் கூட நீங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமான போது, அப்ப ஏசாமி பிறக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். அந்த இருட்டு நேரத்துல அங்க மேய்ப்பர்கள்லாம் படுத்திருக்கும் போது கேப்ரியல் தூதன் வந்து சொல்றாரு, தாவீதின் ஊர்ல உங்களுக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்து இருக்கிறார். குழந்தையை துணிகளில சுற்றி முன்னணையில படுக்க வைத்திருப்பார்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்படி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை சொல்லுகிறேன். அப்ப அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? அதுதான் நமக்கு கிடைக்க பெற்ற கிருபை. இந்த கிருபை என்பது என்ன தெரியுமா? தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அல்லேலூயா. நம்ம பாவத்தினால பல வியாதியில இருக்கலாம், பாவத்தினால பல பாடுகள்ல இருக்கலாம், பாவத்தினால பல சோதனைகள்ல இருக்கலாம். வியாதி அப்படின்னு வந்தா பாவத்தினால் மாத்திரம் இல்ல, சில சோதனைகளினாலும் வரும். இப்ப யோபுக்கெல்லாம் வந்தது சோதனை. அல்லேலூயா. அதே மாதிரி பவுலுக்கு வந்துச்சு. பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன முள்? சாத்தானுடைய முள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சாத்தானால் சோதிக்கப்படுகிற சில வியாதிகள். பவுலுக்கு வந்த வியாதி கண்ணுல இருந்து தண்ணீர் வடும். அவர் வந்து மலேரியானால அட்டாக் பண்ணியிருக்கலாம், அல்லது பல காரியங்களை சொல்றாங்க. அந்த அவருடைய கண் குழி விழுந்திருக்கும், அவருடைய முதுகு கூன் விழுந்து வளைந்த முதுகா இருக்கும், அவருடைய கைகள் கால்கள்லாம் வளைந்து காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உடையவர் தான். அதனாலதான் அவரை குறிச்சு சொல்லும் போது சொல்றாங்க, நீங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவனுடைய நிருபங்கள் வார யோசனை பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனம், வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. அவனுடைய நிருபங்கள், அதாவது அவருடைய கடிதங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். எப்படி? அவருடைய கடிதம் எப்படி இருக்கான்? பார யோசனை பலமுள்ளதா இருக்கான். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே அப்படின்றாங்க. அப்ப அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவருக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி இல்லை. ஆனா அவருடைய வாய்ஸ், அவருடைய லெட்டர்ஸ், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய காரியம், எண்ணங்கள், நிருபங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வார யோசனை உடையதா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்துலதான் பவுல் இருந்தார். அவர்கிட்ட ஒரு சாத்தானுடைய முள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சிலருக்கு வியாதி இந்த மாதிரி பிசாசுனால காரியங்கள் வரும், சிலருக்கு வியாதி பாவத்தினால வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் கை கால் அசைக்க முடியாம இருந்தான், இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்புறம் சிலருக்கு எப்படி வரும்னா சோதனை. நீதிமான ஆண்டவர் சோதிப்பார். யோபுனுடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் நீதிமானா இருந்தான், ஆனா அவனுக்கு அவ்வளவு சோதனை வந்தது. ஆனா ஆண்டவர் அவனை சரிப்படுத்தினார். அல்லேலூயா. சில வியாதிகள் எப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய
மகிமை வெளிப்படும்படி. இந்த குருடன், பிறவி குருடன் எப்படி ஆனா? இவன் செய்த பாவமா? இவன் பெற்றோர் செய்த பாவமா? இவன் செய்த பாவமும் இல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல அப்படின்னு நம்ம அங்க பாக்குறோம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்கும், ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு பாடுகள் இருக்கும். ஆனா இவர்களுக்கு விடுதலை கிடைக்க தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வழியில இருக்கிற கஷ்டத்துல இருக்க மக்களை விடுதலை ஆக்கணும்னா அந்த விடுதலைக்கு தேவை ஆண்டவர். அவருடைய ரத்தம் நமக்கு தேவை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப பாவத்தின் பரிகாரி ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்ப கொடுக்கப்பட்டார்? இந்த உலகத்துல புதிய ஏற்பாட்டின் காலத்துல கொடுக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அந்த கிருபைக்கு நாம தகுதி உள்ளவர்களா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப அந்த கிருபை வெளிப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல கிருபாசனம் அப்படின்றதான் மெர்சி சீட் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதவே புதிய ஏற்பாட்டுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தட்டையிலே தேரக்கடவும். அல்லேலூயா. அழகா தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல மனுஷனுக்கு பாவத்துக்கான பரிகாரம் இல்ல. அவன் வாழ்க்கை முழுவதும் பரிகாரம் இல்லாம கஷ்டத்திலயும் கண்ணீர்லயுமே இருந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஃபுல்லா அவங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் இல்ல. ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன் போய் ஒரு பலி செலுத்துவான், அதுக்கப்புறம் அவன் வெளியே வருவான். நம்ம ஒவ்வொரு தடவையும் வருஷந்தோறும் போறாங்க, பலி செலுத்துறாங்க, ஆனாலும் பிரச்சனைகள் தீர்ந்ததா இல்ல. அல்லேலூயா. அப்ப ஒரே பலி இயேசு கிறிஸ்து வர வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 15வது வசனம் அழகா இருக்கு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை போல பாடுபட்டார். நம்மள மாதிரி அவருக்கு மனசு கஷ்டப்பட்டார், அழுதார். இயேசு பசியா இருந்தார். அவருக்கு பசி இருந்துச்சா? இருந்துச்சு. இயேசு கண்ணீர் விட்டார். அவருக்கு நல்ல மனசு. ஏன்னா அவருடைய நண்பன் இறந்து போய் விட்டான். அந்த இடத்துல பாக்குறாரு, ஐயோ நான் நேசிக்கிற ஒரு குடும்பம், நான் இளைப்பாற நான் தங்குற ஒரு இடம், அங்க மனுஷன் அந்த நண்பன் இறந்துட்டான். அப்ப அழுகிறார். சோ இப்படி அவர் எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டு அவர் எல்லா விதத்துல நம்ம போல இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் தான் நமக்கு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவர் எப்படி நமக்கு ஏற்ற சமயத்துல நமக்கு சகாயம் செய்யும் ஒரு கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிருபையின் சிங்காசனம். அல்லேலூயா. இதுதான் கிருபையின் சிங்காசனம். இப்படிப்பட்ட கிருபையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு கதை சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம செய்தி எடுக்கும் போது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்ப ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு, ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுப்போம் இல்லையா? ஒரு சிலர் ரொம்ப வசதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படிதான் இல்லையா? ஆனா யாராவது அந்த பிச்சைக்காரனை பார்த்து, ஐயோ அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், நான் நல்ல வசதியா இருக்கேன், என்ன மாதிரியே அவனும் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொத்தெல்லாம் அந்த பிச்சைக்காரன் பேர்ல எழுதி வைப்போமா? எழுதி வைப்போமா? எழுதி வைக்க மாட்டோம். அப்ப மனுஷர்கள் நாம அப்படி செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய கிருபை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் செய்ய மாட்டான். ஒரு மனுஷன் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னா அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டினா ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. யாரும் நம்மள மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல அவங்க வந்துடணும்னு நம்ம நினைக்க மாட்டோம்.
ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவர் ஐஸ்வர்யமானா இருந்தும் அவர் நமக்காக தரித்திரம் போல பெற்றார். அல்லேலூயா. நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படி அவர் என்ன பண்ணாரு? தரித்திர கோலம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அங்க அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமானாரே. அப்ப எல்லா மேன்மையும் அந்த ஆண்டவருக்கு உரிய எல்லா தகுதியும் அவர் எங்க வச்சுட்டார்? பரலோகத்துல வச்சுட்டு உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷனா இரத்தமும் சதையும் உடையவராய் ஒரு மனிதனாய் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லேலூயா. அந்த லெவலுக்கு, நம்ம லெவலுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அவர் பரலோகத்துல இருக்கிறவர். அவர் பரலோகத்துல எல்லா துதிக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஆனா அவர் என்ன பண்ணாரு? மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் மேல வச்சுட்டு அவர் சாதாரண ஒரு மனிதனா இந்த உலகத்துல மனுஷகுமாரனாக அவர் இறங்கி வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா 100% அவர் மனுஷகுமாரனாகவும் 100% அவரு தேவகுமாரனாகவும் வாழ்ந்தார். அப்ப 100% மனுஷகுமாரன்னா என்ன தெரியுமா? அவர் தனக்கென்று எதுவுமே செய்து கொள்ளல. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது. பவுல் சொல்றாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அல்லேலூயா. தாழ்ந்த நிலையில இருக்கிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிய வந்தா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்களே நம்ம என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணணும். அவங்களே நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். எப்படி? சாந்தமுள்ள வார்த்தையால அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆமென். அப்ப இயேசு 100% அவர் எப்படி வந்தார்னா மனுஷகுமாரனா வந்தார். தனக்கென்று அவர் எதுவுமே செஞ்சு கொள்ளல. ஆனா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்ப அவர் எப்படி இருந்தாருன்னா 100% தேவகுமாரனாக இருந்தார். ஒரு இடத்துல வர்றாரு, அங்க சாப்பாடு இல்ல, திரளான மக்கள், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 2 மீன் 5 அப்பம் இருக்கு. ஆனா கையில கொண்டு போய் கொடுத்தோம்னு மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போறாரு, திருமணம் நடக்குது. திருமண வீட்டுல திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? திருமணத்துக்காக எல்லா காரியத்தை செய்யும் போது நமக்கு பண கஷ்டம் வந்துடுது. சில காரியங்கள்லாம் பெண் வீட்டாருக்கு இன்னும் கஷ்டம். நகையை கொண்டாந்து தரேன்மா, தரமாட்டான். விடிஞ்சா தாலி கட்டுன்னு இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சூழ்நிலைகள்ல ஜனங்களுடைய காரியங்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப அவர் 100% தேவகுமாரனாக இருந்தார். எப்படி கானா ஊர்ல கல்யாண வீட்டுல திராட்சை ரசத்தை பெருக செய்தார். கர்த்தருக்கு மகிமை. அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல தனக்காக செய்யல, அவர் மற்றவர்களுக்காக. மரித்தோரை உயிர்ப்பித்தார், அவர் நோய் கொண்டவங்களை சுகமாக்கினார், அவர் பல்வேறு காரியங்களை செய்தார், குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தின. இதெல்லாம் அவர் தேவகுமாரனாக இருந்து செயல்படுத்தினது. மனுஷகுமாரனாக இருந்தது என்னன்னா, அவர் இழிவானதையும், அவர் நிந்திக்கப்படுறதும், அவமானப்படுறதும், அடிகள் வாங்குறதும், காரி துப்புறதை பெற்றுக்கொள்றதும், இப்படியாக தன்னை அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே தான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவனா, அவர் ஐஸ்வர்யவான், ஆனா நமக்காக அவர் தரித்திரமான. அவருடைய தரித்திரத்தினாலதான் நாம ஐஸ்வர்யவான்களால் மாறி இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்ம இன்னும் சொல்ல போனா யோவான் கழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. இதுதான் அங்க கிருபை. ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை செய்வான். ஆமென். யாராவது நம்ம இப்படி செய்ய விடுவோமா? யாராவது நம்ம இப்படி செய்ய விடுவோமா? அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு கிளாஸ்ல நீங்க போய் இருக்கிறீங்க.
ஒரு பிள்ளை கிளாஸ் டீச்சருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. கிளாஸ் டீச்சருக்கு அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட கிளாஸ் டீச்சரோட அட்டாச் ஆக விடுவோமா? விட மாட்டோம் இல்ல. அதே மாதிரி பாஸ்டர்ஸ்குள்ளயுமே நான் பார்த்திருக்கேன். சில பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய பிஷப்பா இருக்கலாம், இல்ல பெரிய ஆளுகள்கிட்ட சிலர் நின்னுக்கிடுவாங்க. நின்னுக்கிட்டு அவங்க பக்கத்துல யாரையுமே விட மாட்டாங்க. அந்த பொசிஷன்ல தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு அப்படியெல்லாம் இல்ல. நான் செய்யறத நீ செய்வப்பா. நான் ஒரு பிள்ளைய உயிரோட எழுப்புனா நீ ஒரு பிள்ளைய உயிரோட எழுப்பு. அல்லேலூயா. செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த சின்ன பிள்ளைய உயிரோட எழுப்புறத போய் பார்த்தாங்க. அதே மாதிரி தொற்கால் மரித்து அந்த அம்மாவை குளிக்க வச்சு மாடியில வச்சிருக்காங்க டெட் பாடி. பக்கத்து ஊர்ல இருக்கான், லித்தா ஊர்ல இருக்கிறான். யாரு? பேதுரு. நீங்க போய் யோப்பா பட்டணத்துல இருக்கிற அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போய் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்ததை நீ செய்வப்பா, என்ன காட்டுல நீ மேலானதை செய்வ. இது எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் உணர்ந்துட்டோம்னு சொன்னா நமக்கு அடிப்படையிலேயே ஒரு எரிச்சலோ, ஒரு கோபமோ, ஒரு பெருமையோ, ஒரு பேஷுவாலிட்டியோ அது வரவே வராது. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டார் கிரேஸ். ஆமென். அதனாலதான் அவரு கிருபையை பத்தி பேசும்போது பவுல்டே சொல்றாரு, அவ்வளவு பெரிய வியாதி இருக்கு அவனுக்கு, சாத்தானுடைய முள்ளதான் இருக்குது. ஆனாலும் ஒன்னே ஒரு வார்த்தை சொன்னார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இப்ப எவ்வளவு பெருசு பாருங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அநேக நேரத்துல மாம்சமா சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம சாதிச்சு கொள்ளணும், நம்ம தக்க வச்சுக்கணும். நம்ம ஒண்ணு கிடையாது. கிருபை அப்படின்றது தகுதி இல்லாத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு தான் இந்த கிருபை. இந்த கிருபையின் காலத்துல வாழ்ற நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த கிருபையை நாம போக்கடிக்காம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது அவர் சொல்றாரு அந்த சபைக்கு சொல்லும் போது, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சமாதானம் அப்படின்னா என்னன்னா, சமாதானம் அப்படின்றது ஒப்புரவாக்கப்படுறது. அல்லேலூயா. உன்னோடு கூட ஒப்புரவாக்குறேன், அதுதான் பீஸ், அமைதி. இப்போ ஒரு நாட்டுக்கும் சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்க? சமாதான புறா ஒயிட்ல புறாவை விடுவாங்க, சமாதான கொடி ஒயிட்ட காமிப்பாங்க. அதாவது என்னன்னா, அமைதியை கொண்டு வருகிறோம், அமைதியை நிலைநாட்டுகிறோம், நாங்கள் உங்களோடு ஒப்புரவாகிறோம். அதுதான். அல்லேலூயா. அப்ப மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போயிட்டான். அங்க ஏதேன் தோட்டத்துல அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க ஆண்டவருக்கு விரோதமா காரியங்களை செய்து ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சு போயிட்டாங்க. பிரிச்சு போன மனுஷனை மீண்டும் தம்மோட ஒப்புரவாக்க ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி மீண்டும் நம்ம அவரோடு கூட ஒப்புரவாக்கி சமாதானத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் அவர் சொல்றாரு திருச்சபைக்கு எழுதும் போது, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு பெரிய டாஸ்க் எது? இந்த வேலை சாதாரண வேலை இல்ல, இது ஒரு பெரிய டாஸ்க். இந்த டாஸ்க்ல நம்ம யோசிப்போம், நம்ம பிள்ளைகளை நம்ம அனுப்புவோமா? நமக்கு ஒரே ஒரு பையன் இருந்து, நமக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்து நம்ம அனுப்புவோமா? அப்ப பிதா நம்ம மேல வச்சிருக்க அன்பு எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல அதை ஏற்றுக்கொண்டு நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெருசு. அவரே ஒரு தேவன், அவர்தான் வார்த்தை. ஆனா அவர் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, அப்பா சொல்லிட்டாங்க இந்த மனுப்புறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வந்து தகப்பனை விட்டு எல்லா விதத்திலும் அவர் நம்ம போல சோதிக்கப்பட்டார். ஆமென். அப்படி ஒரு பெரிய டாஸ்க்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அர்ப்பணித்து இந்த இடத்துல வந்து நம்மளை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18-19 வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இந்த ஒப்புரவாக்குதல், இந்த
சமாதானம். இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், இந்த சமாதானம் எப்படி வந்துச்சுன்னா கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தனாலதான் நம்ம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். நல்லா கவனிங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஏவா புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசிச்சுட்டாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டனால அவங்களுடைய கண் என்ன பண்ணிருச்சு, திறக்கப்பட்டுருச்சு. திறந்தனால இப்ப அவங்க என்னவாயிட்டாங்க, கீழ்ப்படியல. அப்ப அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவங்கள துரத்தி போட்டுட்டார். துரத்திட்டு அங்க என்ன வச்சுட்டாரு, அந்த ஜீவ விருட்சத்தை அவங்க எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை சுற்றிலும் சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டார். அதை யாருமே எடுக்கக்கூடாது. பாருங்க, எடுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். பாத்தீங்களா, என்னத்தை வச்சிருக்காரு, ஏதேன் தோட்டத்துல கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். இப்ப நீங்க போய் அந்த ஜீவ விருட்சத்தை எடுக்க முடியாது. கவனிங்க, ஜீவ விருட்சம்னா சாகவே மாட்டோம், என்றென்னைக்கும் உயிரோட இருக்கிறது தான் ஜீவ விருட்சம். நல்ல வேலைக்கு இந்த அம்மா போய் என்னத்தை எடுத்து சாப்பிட்டுருச்சு, நன்மை தீமை அறியத்தக்கதை சாப்பிட்டுருச்சு. இது நன்மை தீமை அறியத்தக்கதை சாப்பிட்ட பொம்பளை அடுத்து இந்த அம்மா போய் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டாங்கன்னா அப்படியே இவங்க கெயிட் ஆயிடுவாங்க, மரணமே கிடையாது அவங்களுக்கு. அப்ப எவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உண்டாயிரும். அப்ப இத தேவன் முன்கொதித்து அந்த இடத்துல போய் இந்த அம்மா திரும்ப நன்மை தீமையவே சாப்பிட்டுட்டாங்க, ஜீவ விருட்சத்தையும் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு கேருபீன்களையும் சுடரொளி வீசுகிற பட்டயத்தையும் வச்சுட்டாங்க. இப்ப அதை வச்சு அவங்க காவல் காத்துட்டு இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு இயேசு கிறிஸ்துவ? எதுக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்புறாரு? அடி வாங்கி இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தணும், அவர் மரிக்கணும், மீண்டும் அவர் உயிரோட எழும்பணும். அதன் நிமித்தமாக ஒரே பலியை செலுத்தி அந்த ஆண்டவர் பிதாவோட நம்மளை ஒப்புரவாக்கணும். ஒரு மத்தியஸ்தராகவும் ஒரு பலி பொருளாகவும் இயேசு கிறிஸ்து உலகத்துப்பாரு. அப்ப மெய்ப்பனே வெட்டுவே, மந்தைகள் சிதறடிக்கப்படும். அப்ப மெய்ப்பனை வெட்டணும்னா என்ன வேணும், பட்டயம் வேணும். அப்ப அங்க சுடரொளி பட்டயம் இருக்கு இல்லையா, அந்த பட்டயத்தை எடுத்தாதான் இயேசுவை வெட்ட முடியும். அந்த பட்டயத்தை எடுத்தாங்க, இயேசு வழியை உண்டாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போற வழிய ஆண்டவர் நமக்காக திறந்து வச்சுட்டார். ஆமென். அப்ப நமக்கு இப்ப என்னன்னா அப்பாவோட ஒப்புரவாகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டார். ரோமர் 5:1. இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்விதமாக இயேசு எனக்காக வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், 40 நாள் திருஷ்டாந்தங்களால் சுற்றி தெரிந்தார். அடுத்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் இப்போது இங்க வந்துட்டார். ஆமென். இதை நான் விசுவாசித்து நான் நீதிமான் ஆக்கிட்டேன்னா என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் நீதிமான் ஆக்கியிருக்கேன். இதனால நான் தேவனிடத்துல விசுவாசம் வச்சிருக்கேன். அல்லேலூயா. தேவனிடத்துல நானே விசுவாசம் வச்சு சமாதானம் பெற்றிருக்கிறேன். அப்படித்தானே வசனம் சொல்லுது. சொல்லுங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அவருடைய மரணத்தினால, அவர் மூலமா நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றேன். அல்லேலூயா. இப்ப நமக்கு பெரிய ஸ்லாக்கியம், நான் மீண்டும் பிதாவோட என்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டேன். எந்த ஏவாள் என்னுடைய உறவை அறுத்து போட்டாங்களோ, எந்த ஆதாமுக்குள்ள மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறாங்களோ, புதிய ஆதாமாகிய இயேசுக்குள்ளாக எல்லா மனிதர்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால நான் மீண்டுமாக என் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். அதனாலதான் அவர் முதலாவது ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்கும் போது அவர் இந்த மாதிரி சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாகவே இந்த கிருபையவும் இந்த சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்வோம். வரும் நாட்களில அடுத்த வசனங்களை நாம் தியானம் செய்வோம்.
ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போம்.